வணக்கம் அன்பான நேயர்களே, மாதா தொலைக்காட்சியில் அரம்சை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. 150 வாரத்தை தாண்டி ஒரு வெற்றிகரமான ஒரு உபயோகமான ஒரு நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கடந்த வாரத்திலிருந்து ஒரு அழகான ஒரு தலைப்பு எடுத்து நம்ம பேசியிருக்கிறோம். குழந்தைங்களுடைய அந்த டிப்ரெஷன், மன அழுத்தம், மன வலி, இது எவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பை அவரோட வாழ்க்கையில் ஏற்படுத்துது அப்படின்றத தான் நம்ம பேச ஆரம்பித்தோம். ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பும் கூட, இன்றைக்கு தேவையான தலைப்பும் கூட. அது சென்ற வாரம் அழகாக ஆரம்பிச்சிருக்கிறோம். தொடர்ந்து இந்த வாரம் நாம் அதை நோக்கி அதுலேருந்து இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பேச போகிறோம். அதுக்கு முன்பாக சென்ற வாரம் நாம் என்ன பார்த்தோம், என்ன பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? இந்த டிப்ரெஷன் குழந்தைகள் மத்தியில் எதனால் ஏற்பட்டுச்சு? இன்ஃபென்ட்னா பிறந்து 1 வயசு ஆகிறதுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள், அவங்களுக்கே டிப்ரெஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களும் அந்த சூசைடல் தாட்ஸோடு இருந்திருக்கிறாங்கன்றது அப்போவே நான் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு டிப்ரெஷன் வரும் மதருக்கு. ஆனால் அவங்க எதிர்காலத்தில் சூசைட் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது இன்னொரு காரணிகளும் சேர்ந்து பொறுத்துதான் இருக்குது. தாய் தகப்பன் வேணும்னு பண்ணுறது இல்லை, பட் அவங்க அதை காமிக்கிறது இல்லை. ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்னென்னலாம் பார்த்தோம், என்னென்ன பேசணுன்றதை ஒரு சின்னதாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இவங்க எல்லாம் சொன்னதை நான் ஒரு 4 பாயிண்ட்டாக பார்க்குறேன். குழந்தைங்களுக்கே ஏன் டிப்ரெஷன் வருதுன்ற அந்த ஆச்சரியமும் அதிர்ச்சியும் இருக்கிறதுல எப்படி அப்படின்ட்டு. அப்போ நான் குழந்தைன்னு மட்டும் பார்க்காம மனிதனுடைய தேவை பிறந்ததுலேருந்தே வருது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தைக்குடைய தேவைக்கு அது எதிர்பார்க்கும். அதனால தான் இன்ஃபென்ட்லேன்னு மேடம் சொன்னாங்க, இன்ஃபென்ட்லேயே டிபெண்ட். அப்போ பிறந்தோடனே குழந்தை பால் எதிர்பார்க்குது, தாயோட அரவணைப்பு எதிர்பார்க்குது. அதனால தான் உடனே பால் கொடுங்க அப்படின்றதெல்லாம் இது பண்ணுறோம். அதை தள்ளி வைக்கும் போதே குழந்தை அழுகுது, அம்மாவை மிஸ் பண்ணுது. இதுவே தன்னுடைய வாழ்க்கையில் பாதிக்குன்றாங்க. தாய்ப்பால் கொடுக்க முடியாமல் அம்மா போகும்போது அதுவே குழந்தைய பாதிக்குன்றாங்க. அப்போ அந்த வயசோட தேவை, அந்த வயசுலேயே எதிர்பார்ப்பு வந்துருச்சு. தான் குழந்தை அந்த வயசுலேயே குழந்தைக்கு அம்மா தேவை, அரவணைப்பு தேவை, பால் தேவை. அப்போ 6 மாதம் வரைக்கும் இது தேவை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்றவங்க நம்மளை பார்த்து சிரிக்கணும், அதை திருப்பி சிரிக்கணும். அதுக்கப்புறம் வளருது, அதுக்கப்புறம் விளையாடணும், சுற்றி அவங்க கூட விளையாடணும், ஒரு பாலை தூக்கி போடணும், இப்படிலாம் எதிர்பார்க்குது. அப்போ இதை பண்ணலன்னா கூட அது கவலைப்படும். விளையாட ஆள் இல்லைன்னா. இன்னும் கொஞ்சம் பெருசாகும் போது ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது மற்ற பிள்ளைங்க மாதிரி நம்மளும் இருக்கணும், அந்த பிள்ளைங்க மாதிரி ட்ரெஸ்ஸு அழகாக இருக்குது நம்மளும் ட்ரெஸ் பண்ணணும். அப்போ அது இல்லைனாலும் கவலைப்படுதில்ல. ஸோ ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் வேறு மாதிரி வரும். ஒரு 10 வயசு குழந்தைக்கு வேறு மாதிரி எதிர்பார்ப்பு வரும். ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், நம்ம ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடனா அதில் நம்ம ஒரு இதாக இருக்கணும், நம்ம நல்லா பண்ணணும், இதில் நல்லா பண்ணணும், இதெல்லாம் வரும். இன்னும் கொஞ்சம் பெருசாகணுன்னே நான் மற்றவங்களோடலாம் பேசும்போது என்னைய பிடிக்கணும், எல்லாருக்கும் என்னைய பிடிக்காமல் போகுது, நான் நல்லா பேசுவேனான்னு தெரியல, நான் மற்றவங்கள மாதிரி நல்லா பேச மாட்டேன், மற்றவங்கள மாதிரி நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன், ஒரு குரூப் கெட் டுகெதருக்கு போகிறதுக்கு இல்லை நான் போகல. அப்போ இதெல்லாம் அந்த ஏஜ் தாண்டும் போது, இன்னும் கொஞ்சம் பெருசாகும் போது காலேஜுக்கு போகும்போது நம்ம இந்த கோர்ஸ்லாம் எடுத்தால் நம்ம படிப்போமா? ஸோ அந்த எதிர்பார்ப்பு, அவங்க எதிர்பார்க்குற மாதிரி கோர்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது, வீட்டில் வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எதிர்பார்ப்பு இதுதான் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன். எல்லா வயசுலேயும் ஒரு எதிர்பார்ப்பு, அது சமுதாயத்தாலேயோ வீட்டாலேயோ எதாலேயோ உருவாகிட்டே இருக்க போகுது எல்லாருக்குமே. இது ஃபஸ்ட்டு. செகண்டு இழப்பு. இழப்புன்றது எல்லா மனுஷனுக்கும் வரும். சின்ன இழப்பு, ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு இழப்பு. ஒரு நல்ல வசதியாக இருக்காங்க, வீடு திடீர்னு அவங்க ஃபினான்ஷியலாக ரொம்ப கம்மியாயிடுறாங்கன்னா அது அந்த குழந்தையால் ஏற்றுக்க முடியாது. டிஃப்ரெண்ட் ஆகிடுது ஃபேமிலி. ஏன்னா அது எதிர்பார்க்குற மாதிரியும் இருக்காது, இந்த இழப்பை எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாது. ஒரு அம்மாவை இழந்துடுறாங்களோ, இல்லை அப்பாவை இழந்துடுறாங்களோ, இல்லை வீட்டில் ஒரு பெரியவங்க வயசான ஒரு பாட்டி இழந்தால் கூட, பாட்டி இழந்த டிப்ரெஷன்லாம் எனக்கு எவ்வளோ குழந்தைங்க வந்திருக்காங்க. இது ஆக்சுவலாக டாக்டர் பர்ஃபெக்ட். கோவிட் டைமில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கூட இருந்தாங்க, ஆனால் தாத்தா பாட்டி அத்தை மாமா யாராவது ஒருத்தர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் அவங்களோட ரொம்ப க்ளோஸ். போன வாரம் கூட ஒரு குழந்தை சொல்லிச்சு, எங்கள் சித்தியோட நான் ரொம்ப க்ளோஸ் டாக்டர், வேளாங்கண்ணி போயிட்டாங்க, ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க, எனக்கு என்னால் முடியல, என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண படிக்க முடியல அப்படின்றாங்க. இன்னொன்று சொன்னாங்க, இழப்பு சொன்னாங்கல்ல, ரொம்ப வேலிட் பாயிண்ட்டாக. ஏன்னா ஒரு குழந்தைங்க துபாயில் எங்கேயோ இருந்தாங்க போல், நல்லா they were doing well, ஏதோ லாஸ் போல் இந்தியா வந்துட்டாங்க. இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குழந்தைய அவங்க அத்தை வீட்லேயும் யார் வீட்லேயும் விட்டுட்டு நல்ல ஸ்கூலில் போடணும்னு ஓரளவுக்கு ஸ்கூல் அவங்க பெஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க குழந்தைக்கு.
இருந்தாலும் அந்த குழந்தை இப்போ 11th படிக்குது. அந்த குழந்தை சொல்லுது, எனக்கு படிக்க முடியல, நான் சந்தோஷமாவே இல்லை. பேரண்ட்ஸ் கிட்ட நான் எல்லாமே தான் கொடுத்துட்டேனே, நான் எல்லாமே தான் குழந்தை கொடுத்துருக்கேன், நான் ஸ்கூல் கொடுத்துருக்கேன், நான் எல்லாமே வாங்கி தரேன், அப்புறம் என்ன இது என்ன பெரிய அந்த விஷயமா? என்வாயர்மெண்ட் போயிடுச்சு, அவங்க வளர்ந்த என்வாயர்மெண்ட் போயிடுச்சு, அது கிடைக்கல, அது கிடைக்கல. அந்த குழந்தைக்கு அது சடனா எல்லாமே மாறிடுச்சு. என்ன ஸ்கூல்ல இருந்து தூக்கிட்டாங்க, என்ன இங்க போட்டுட்டாங்க, எல்லாமே எனக்கு மாறிடுச்சு. கிளாஸ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இருந்தாலும் நல்ல ஸ்கூல்ல போட்டிருக்கேன். அந்த அப்பா அப்படியே சொல்லிட்டே இருக்காங்க, நான் நல்ல ஸ்கூல்ல போட்டேனே, உனக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேனே, இங்க நான் உனக்கு வீடு கொடுத்துருக்கேனே அப்படின்னு அந்த அப்பா சொல்லிட்டே இருக்குது. நீங்க கொடுத்துருக்கீங்கப்பா, நாங்க இருந்தாலும் என்ன யோசிங்க, அப்படிதான் பேசுது அந்த குழந்தை. ஸோ அவங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப வேலிட். அந்த இழப்புல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த இழப்பு அவங்கள பெருசா பாதிக்கிறத விட இழப்புக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை தான் அவங்கள ரொம்ப பாதிக்க போகுது. அந்த இழப்புக்கு அப்புறம் யார் கூட இருக்கா, அவங்க அந்த இழப்பை சமாளிக்கிறதுக்கான வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி அமையுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட எக்ஸாம்பிளே சொன்னேன். நான் 12 வயசுல எங்கள் அப்பா இறந்துட்டார். பட் என்னை பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. என்னோட தாத்தா இருந்தார், என்னோட சித்தப்பா இருந்தார், எங்கள் அம்மா பாட்டி எல்லாருமே இருந்தாங்க. அப்போ உண்மையை சொல்லணுன்னா அந்த சமயத்தில் எனக்கு எங்கள் அப்பாவோட இழப்பை பெருசாகவே எனக்கு தெரில, எனக்கு டிப்ரெஷனே வரலை. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எப்படி எனக்கு வராமல் இருந்தது, இவ்வளோ படிக்கணும், இத்தனை பேர் பார்க்குறோம், நமக்கு எப்படி வரல. பார்த்தா அதை சமாளிக்கிறதுக்கான சூழ்நிலையை கொடுக்கும்போது அந்த டிப்ரெஷனே வராமல் இருக்குது. அதனால தான் இழப்புனா டிப்ரெஷன் வரும் கிடையாது. ஆனால் அதுக்கு அடுத்து என்ன நடக்குது, அடுத்த நாள் நான் சாப்பிட்றது யாருன்னு பார்க்குறா, அடுத்த நாள் ஸ்கூலுக்கு என்னை யார் போய் விடுறா. இவ்வளோ நாள் எங்கள் அப்பா விட்டார், நெக்ஸ்ட் டே எங்கள் தாத்தை கூப்பிட்டு போய் விடுறாரு, அப்போ யாரோ இருக்காங்க. அப்போ டிப்ரெஷன் வராமல் இருக்கிறதுக்கும் அது ஒன்று இருக்குது. பட் டிப்ரெஷன் வர்றது வந்து யாருமே இல்லை, திடீர்னு யாரும் பார்க்க ஆள் இல்லை, எல்லாம் லைஃபே மாறும்போது அது வருது. இது 2வது. 3வது மேடம் சொன்ன மாதிரி ட்ராமா. இப்போ இன்றைக்கி வார் நடக்குது வேர்ல்டில், ட்ராமா திடீர்னு வாழ்க்கை வந்து புரட்டி போடுது. ஒரு அப்யூஸ், செக்ஷுவல் அப்யூஸ், ஒரு யாராவது ஒரு வீடு பூந்து இது பண்ணிடுறாங்க, யாராவது இறந்துடுறாங்க, இந்த மாதிரியான ஒரு ட்ராமான்றது ஒரு அதிகமான உங்கள் மனதளவில் ரொம்ப பாதிக்கிற ட்ராமா. இது வந்து நீங்கள் சரியாக அதை வந்து சமாளிக்கலாம், அதுக்கப்புறம் அதை டாக்டரோ இல்லை அதுக்கான சப்போர்ட்டோ இல்லாமல் போகும்போது அது வந்து கிரானிக்காக ஒரு டிப்ரெஷன். நீங்கள் இன்றைக்கி பல நாடுகளில் இருந்து அகதிகளாக வந்தவங்களுக்கு எப்பயுமே ஒரு டிப்ரெஷன் இருக்குது, பார்க்குறீங்களா? அந்த 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 ட்ராமா இன்றைக்குமே அவங்களுக்கு இந்த டிப்ரெஷனை கொடுக்கும். அதை தாண்டி தான் இந்த ட்ராமாவா ட்ராமானா ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு எமர்ஜென்சியான ஒரு சிச்சுவேஷன், ஒரு பெரிய மனவலி கொடுக்குற ஒரு விஷயம் எதுவாக வேணா இருக்கலாம். ட்ராமா அந்த வார் சொல்றாங்க இல்லைங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஏதோ டெத் ஆயிருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்க, தூக்கி எங்க போட்டிருப்பாங்க, சாப்பாடு கிடைக்காம இருக்கலாம், ஏன் எனக்கு பசிக்குதே இல்லை எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுக்கு அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. இனிமே திருப்பி அவங்க ஃபேமிலி செக்ஷுவல் அபியூஸ் ஆன அதுவும் ஒரு ட்ராமா தான். ஆமா, எல்லாமே சின்ன சின்ன மிஸ்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு சொல்லலாமா? அத எமோஷனல் பெயின் கொடுக்க எல்லாமே ட்ராமா அந்த அது வந்து மனசு கஷ்டம் வந்து நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு மனசு கஷ்டமா இருக்க கூட தேவையில்லை, அந்த குழந்தைக்கு மனசு அந்த குழந்தைக்கு அது மனவலி அதீத வலியா இருக்கும்போது அது ட்ராமான்னு. ஆக்சுவலாக சார் சொன்ன மாதிரி அந்த பால் குடி இருக்கு இல்லையா, தாய்ப்பால், அந்த குழந்தையோட பாண்டு வந்து ரொம்ப 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 முக்கியமானது குழந்தையோட எதிர்காலத்துக்கு. சார் சரியான விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னா, அந்த இன்ஃபென்ட் மென்டல் ஹெல்த்னு சொல்கிறாங்கல்ல, அந்த முதல் 1 வருட இன்ஃபென்சி பீரியட், அந்த இன்ஃபென்சி பீரியடில் குழந்தை வந்து அம்மா பசிக்குது பால் கொடுக்குறாங்க, அது அம்மா தான் பால் கொடுக்குறாங்களாங்களா அந்த குழந்தைக்கு தெரியாது. ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வருது, நம்ம பசியை போகுது, ஓ அப்போ பசிச்சா அதுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, ஏதோ ஒரு உருவம் வருது, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வருது, அந்த குழந்தைக்கு அப்படி தான் ஒரு உணர்வு இருக்கும். இதுக்கு பேர் ஆப்ஜெக்ட் பெர்மியன்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஆப்ஜெக்ட் பெர்மியன்ஸுங்கிறது அந்த குழந்தைக்குள்ளே வந்தால் மட்டும்தான் ட்ரஸ்ட் ஃபார்மேஷனுங்கிற ஒன்று உருவாகும். ஒவ்வொரு குழந்தைக்குமே முதல் 1 வருடத்தில் ட்ரஸ்ட் ஃபார்மேஷன் வரும். அது வரலை, அந்த குழந்தை எதுலேயும் நம்பாது, யாரையும் நம்பாது, என்றைக்குமே நம்பாது. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், ஸ்கூலில் அட்மாஸ்பியராக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ஸ்ட்ரேஞ்சர்ஸை, இல்லைனா ஒர்க்கிங் பிளேஸு, இல்லைனா ஸ்பவுஸாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். அங்கே ஆரம்பிக்கிறது தான் கடைசி வரைக்கும் இருக்கும். இப்போ அம்மா இறந்துட்டாங்க, குழந்தைக்கு பசிக்குது, அந்த முதல் 1 வருடத்தில் யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டிலில் கொடுத்து பசியை போக்குனா கூட ட்ரஸ்ட் ஃபார்மேஷன் வந்துடும். அம்மா தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த குழந்தைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் வரணும், அவ்வளோதான். அம்மாவும் யாரு கூடயாவது ஒரு அட்டாச்மெண்ட் வருது, அம்மாவும் கொடுக்கல, சொந்தக்காரங்களும் ஃபீடிங் பாட்டில் மூலமாக அந்த குழந்தை பசி ஆற்றலைன்னா கடைசி வரைக்கும் ட்ரஸ்ட் ஃபார்மேஷன் வராது. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது.
ஆக்சுவலாக நர்ச்சர் அவர் சொல்கிற பாயிண்ட் அதுதான். நம்ம நர்ச்சர் நம்ம நேச்சர் வர்சஸ் நர்ச்சர்ன்னு சொல்லுவோம். நான் இது அடிக்கடி சொல்லியிருக்கேன். நேச்சர்னா பயாலஜிக்கலாக என்ன வருதோ நம்ம எப்படி பிறந்திருக்குமோ, பட் அது கண்டிப்பாக மாறலாம். எப்படி யார் குழந்தைங்களை பார்த்துக்கிறாங்களோ, நம்ம எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோமோ, அந்த நர்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மென்டல் ஹெல்த் பொறுத்த அளவுக்கு. இதுக்கு ஒரு பெரிய கேள்வி என்ன கேள்வினா, இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்தில் இப்போ ரீசெண்டாக அந்த நம்ம டாபிக் வந்தது காரணமே வந்து அந்த ரொம்ப பிரபலமான ஒரு மனிதருடைய மகள் சூசைட் பண்ணிட்டு தான். அது ஓகே, அவர் ஃபெமிலியராக இருக்கிறதுனால இட் கேம் அவுட். அது கொஞ்சம் ஃப்ளாஷ் ஆச்சு, சேனல் நிறைய அதாவது சோஷியல் மீடியாவில் பரவச்சு. ஆனால் நிறையா குழந்தைங்க தெரிஞ்சும் தெரியாமலும்லாம் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு பெரிய கேள்வி, அவர் நல்ல வெல்நோன் ஒரு ஃபேம் உள்ள ஒரு மனிதர், எல்லா வசதி வாய்ப்புகளும் உண்டு, ஒரு நல்ல ஸ்கூலில் அந்த குழந்தைய புட்டப் பண்ணியிருக்காங்க, நல்ல நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா விதமான போஷாக்கும் கொடுக்குறாங்க, அரவணைப்பு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க பேசின இது இல்லை அவங்க அம்மா பேசுனது அதெல்லாம் சொல்லும் பொழுது அந்த குழந்தைக்கு ஏன் அந்த எண்ணம் வருது? எல்லாம் இருந்து ஏன் வருது அது? நான் சொல்லிட்டு இருக்கோம், இன்னும் 4வது பாயிண்ட் சொல்லலை. அதில் வந்து ஆங்ஸைட்டின்ற ஒரு விஷயம். ஆங்ஸைட்டினா மனப்பதட்டம். என்ன ஆகிடும், இப்படி இருந்தால் என்ன ஆகிடும், நம்ம இன்றைக்கி மார்க் எடுக்கலன்னா என்ன ஆகிடும், நம்ம இன்றைக்கி ஸ்கூலில் இப்படி பண்ணிவிட்டு அப்பா என்ன சொல்லிடுவார், இல்லை அம்மாவுக்கு பிடிக்காம போயிடுவோமா. அவங்களே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது அவங்களா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஈவன் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்களா இல்லையான்றதெல்லாம் இல்லை. எதிர்பார்க்கலாம், இல்லை எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு கண்ணாலேயே எதிர்பார்க்கலாம். நம்ம சொல்லுவாங்க, சரி என்ன மார்க் எடுத்தாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டாலும் முடிஞ்சு போச்சு. குழந்தைக்கு வார்த்தையே தேவையில்லை. ஸோ குழந்தை வந்து அம்மா இதான் எதிர்பார்க்குதோ இல்லை அப்பா இதான் எதிர்பார்க்குறாங்கன்றதெல்லாம் அப்பா உட்காந்து சொல்ல தேவையில்லை. டே டு டே லைஃப்பில் அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன முக்கியம்னு பேசுகிறாங்க. அப்பா வந்து நைட்டு தான் வருவார், என்ன இன்றைக்கி எதோ மார்க் வந்துச்சுன்னு, என்ன நல்ல மார்க் எடுத்தானான்னு கேட்டுட்டு மட்டும்தான் தூங்க போகிறாரு. அப்போ அந்த குழந்தைக்கு தெரிய போகுது, அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா படிக்கணுன்றது தெரியும். அவர் குழந்தைகிட்ட பேசக்கூட தேவையில்லை, அது எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஸோ குழந்தைக்கு தானாகவே தெரியும் இந்த சமுதாயம் என்ன எதிர்பார்க்குது, தான் அப்பா அம்மா என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது அதுக்கு ஃபஸ்ட்டு. இந்த உலகமே என்ன எதிர்பார்க்குன்றதுக்கெலாம் கூட கிடையாது, தான் அப்பா அம்மா என்ன எதிர்பார்க்குறாங்க. அப்போ அது முடியுமா முடியாதா, இதுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வளர்றது, இது எல்லாமே குழந்தை பருவத்திலேருந்தே வளருது. தன்னை பற்றியான செல்ஃப் எஸ்டீம், சுயமாக அவங்கள பற்றி என்னவா நினச்சிக்கிறாங்க, எப்படி ஒரு தராசில் அவங்களே போட்டுக்கிறாங்க, நான் குட்டுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை நான் என்ன பண்ணுவேன் என்னால் அவ்வளோலாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்களா. சில குழந்தைங்க நீங்கள் குழந்தைங்களே பார்த்தா சரி தெரியும். சில குழந்தைங்க டக்குன்னு நான் இல்லை நான் பண்ணுறேன்னு வந்துடுவாங்க. சில குழந்தைங்க இல்லை எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்ட்டுருவாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. அது காரணம் அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் அதுவே சின்னதுலேருந்தே வளருது, அப்பா அம்மா கிட்டேருந்தே அது வளர்ந்துட்டுருக்கு. அப்போ அந்த சமயத்தில் இந்த மாதிரி செல்ஃப் எஸ்டீம் கம்மியாக இருக்கும் போது டவுட் வரும் அவங்களுக்கு, என்னால் இது முடியுமோ முடியாதோ, இந்த மாதிரி பதட்டம் இதெல்லாம் இருந்துகிட்ருக்கும். ஸோ இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். 22 வயசு பையன், அவங்க பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொன்னேன். ஏன் அந்த எக்ஸாம்பிள் எனக்கு எப்பயுமே ஞாபகம்னா, நான் அந்த பையன் வந்தக்கப்புறம் நான் சொன்னேன், நீ இதான் என்கிட்ட முதல் வாட்டி வந்திருக்க, ஆனால் நீ இதுக்கப்புறம் நீ வரவே தேவை இருக்காதுன்னு தான் சொன்னேன். ஏன்னா அந்த பாட்டி மட்டும் அந்த பையனை வளர்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா ஆக்சிடெண்ட்டில் அந்த பையன் 6 மாதம் இருக்கும்போது இறந்துட்டாங்க. ஒரே ஒரு பாட்டி அந்த பையனை வந்து 22 வருஷம் வளர்த்துருக்காங்க. அந்த பாண்டிங், பாட்டி எதுவும் படிக்கலை, ஒன்றும் பண்ணல, வெறும் அன்பு. பேரனுக்கு என்ன தேவைன்றத பார்த்து கொடுத்துருக்காங்க. அவன் வளர்றத அவனை மரியாதை கொடுத்து, அவனுக்கு அன்பு கொடுத்து, அவன் தேவையானதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சாதாரண ஓட்டு வீட்டில் தான் வளர்ந்துருக்காங்க அவங்க. இது எல்லாம் பண்ணி அவன் ஒரு பெரிய ஆளாக வளர்ந்துருக்கான். சமுதாயத்தில் எல்லாரோடையும் பழகிற மாதிரி அவங்க பாட்டி, ஏன்னா பாட்டிக்கு சுற்றி நல்ல சமுதாயத்தில் நல்ல ஒரு பேர் இருக்குது, அவங்களோட நல்லா பழகுறாங்க. அப்போ இவனும் பழகுறான். பாட்டி யாரோடையுமே பேசாமல் இருந்தாங்கன்னா இவன் மட்டும் வளர்ந்துட்டு இருப்பான். அப்போ சுற்றி இருக்கிற சொந்தவங்க எல்லாம் நல்லா பழகுறான், எல்லாருக்கும் இவன் ஹெல்ப் பண்ணுறான், இவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி எல்லாரும் சேர்ந்து இவனை படிக்க வைக்கிறாங்க. இப்படிலாம் வளர்ந்து வரும்போது இவனுக்கு வந்து தன்னை பற்றியான கருத்து நல்லா இருக்குது, தன்னை பற்றியான செல்ஃப் எஸ்டீம் வந்து என்னால் எதுவும் முடியும், நான் என் வீடு கட்டி நான் எங்கள் பாட்டியை உட்கார வைக்க போகிறேன், என் வீடை கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்காக வேலை பார்த்துருந்தேன், எங்கள் பாட்டி இறந்துட்டாங்கன்றான். அப்போ நான் எதுக்காக அவனுக்கு திரும்பி அவன் என்கிட்ட வரமாட்டான்னு சொன்னேன்னா, எல்லா
வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்க பாட்டி கொடுத்துட்டாங்க. இந்த கவலையையும் தாண்டி வர்றதுக்கான மனப்பக்குவத்தையும் அவங்க பாட்டி கொடுத்துட்டாங்க. அதனால நீ வரப்போகிறதில்ல என்கிட்ட. ஆனால் டிப்ரெஷன் வரும். இப்போ அது பேர் ரியாக்டிவ் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய இழப்பு வந்து தான் ஆகணும். அவன் தான் மனுஷன். ஸோ அவன் மனுஷனாக அவனுக்கு அந்த கவலை வந்துருச்சு. பட் அது வந்தாலும் அதை தாண்டி அவன் பண்ணி அவன் பாட்டி ஞாபகமாக அவன் வாழ்க்கையில் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்க போகிறான். எப்பயும் பாட்டி ஞாபகம் வச்சுது. ஸோ அதுதான் அந்த 4th பாயிண்ட். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இவ்வளவும் நாங்கள் கொடுத்தோம், ஏன் அந்த குழந்தைங்க வந்து தற்கொலை பண்ணுறாங்க அப்படின்னா, இதையும் தாண்டி அந்த குழந்தைக்கு சைக்காலஜிக்கல்னு சொல்லி ஒன்று இருக்கும். சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் தான் காரணம். பயாலஜிக்கல் பேசணும், சோஷியல் பேசிகிட்டு இருக்கோம். அந்த சோஷியலில் வந்து சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ். 4ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை கனாபிஸ் போட்டுட்டு கஞ்சா போட்டுட்டு உட்காந்துருக்கு கிளாஸில். எப்படிப்பா உனக்கு இது கிடச்சிது? எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இழுப்பாங்க, அதை பார்த்துட்டு மீதி இருந்ததை பார்த்துட்டு அதை எடுத்து நானும் செஞ்சு பழகிட்டேன். ஸோ ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு கஞ்சா கிடைக்கிது, சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் ஆகுதுன்னா அதுவும் ஒரு காரணியாக இருக்குது தற்கொலை பண்ணுறதுக்கு. ஸோ இதையும் தாண்டி சைக்காலஜிக்கலாக ஒரு குழந்தை எல்லாமே கிடைக்கிது குழந்தைக்கு, ஆனால் என் குழந்தை வந்து தற்கொலைக்கு போகுது அப்படின்னா அந்த குழந்தைக்குன்னு ஒரு தனிப்பட்ட விதம் இருக்குது. ஒன்று அதோடைய வேல்யூஸாக இருக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பர்சனாலிட்டியில் தான் பிறக்கிறோம். ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் குட் வேல்யூஸ் பேட் வேல்யூஸ் இருக்கும். எல்லாமே குட்டாக எந்த குழந்தையும் இருக்க முடியாது. எல்லா குழந்தைகளும் குட் வேல்யூஸ் பேட் வேல்யூஸ் அப்படி இருந்தால் தான் அது குழந்தை. ரெண்டும் கலந்தது தான் மனுஷங்க. ஸோ ஒவ்வொரு குழந்தையோட குட் வேல்யூஸ் பேட் வேல்யூஸை பொறுத்தும் ஒவ்வொரு குழந்தையோட பிலீஃப் சிஸ்டம், அந்த குழந்தை எதை நம்புது. இப்போ மேம் சொன்னாங்க இல்லையா, நான் இப்படி எடுத்துகிட்டு போகிறேனே, மார்க் எடுத்துகிட்டு போனால் வீட்டில் ஏற்றுக்குவாங்களா இல்லையா? சார் சொன்னார், ஏற்றுக்குவாங்களா? ஸோ குழந்தையா ஒன்று நினச்சி வச்சுருக்குது, இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கும், நம்மளுக்கு அன்பு கிடைக்கும், ஒபீடியண்ட்டாக இருந்தால் தான் அன்பு கிடைக்கும், பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அன்பு கிடைக்கும், நல்ல மார்க் எடுத்தால் தான் அப்பா அம்மா கிட்ட அன்பு கிடைக்கும். இதுவாக ஒரு பிலீஃப் சிஸ்டம் வச்சுக்கும். ஸோ ஒவ்வொரு குழந்தையோட வேல்யூஸ், ஒவ்வொரு குழந்தையோட பிலீஃப் சிஸ்டம், ஒவ்வொரு குழந்தையோட பார்வைகள், பர்செப்ஷன், ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வை ஒன்றா இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தவங்க அடிபட்டு விழுந்திருக்காங்கன்னா ஒருத்தவங்க என்ன யோசிப்போம், ஐயோ அடிபட்டிருக்காங்களே அப்படின்னு அதை பார்த்து எமோஷனலாக யோசிச்சுட்ருப்போம். இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவோம், ஐயோ உடனே இப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ட்டு போய் யோசிப்போம், ஆனால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது வருவாங்களான்னு பார்ப்போம். இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, எதையும் யோசிக்க மாட்டாங்க, உடனே போய் ஹெல்ப் பண்ணிடுவாங்க. 3 பேருமே ஃபீல் பண்ணுறோம், ஒரே ஃபீலிங், ஒரே எமோஷன், ஐயோ அவங்க பரிதாபப்படுறோம். பட் அது இன்டெலிஜென்ட்டாக ஒருத்தவங்க ஆக்ட் பண்ணுறாங்கல்ல, அதுதான் அங்கே யூஸ் ஆகுது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய பர்செப்ஷன் வேரி ஆகும். ஸோ ஒவ்வொரு குழந்தையும் அவங்களுடைய வேல்யூஸ், பிலீஃப் சிஸ்டம், அவங்களுடைய பர்செப்ஷன், இது இல்லாமல் அவங்களுடைய பர்சனாலிட்டி, இது 4ம் கலந்தது தான் ஒரு குழந்தை. நான் அப்படிங்கிறது இது 4ம், இது எல்லாம் கலந்தது தான். இது எல்லாம் கரெக்டாக இருக்கா, இது எல்லாம் சரியாக இருக்கா, இது எல்லாம் பேலன்ஸாக இருக்கா அப்படின்னா எப்பேற்பட்ட இடத்துலையும் நம்ம குழந்தைங்க டிப்ரெஷனுக்கு போகாமல், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸும் ஆகாமல், சூசைடும் பண்ணாமல் எப்பேற்பட்ட காலகட்டத்திலையும் சர்வை பண்ணுவாங்க. அதுதான் கோர் நாங்கள் சொல்கிறோம். இட்ஸ் லைக் அ கோர். ஒரு வீடு கட்டும் போது நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் போடுறோம் இல்லைங்களா, அதுதான் உங்களோட கோர். அது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து வரும். ஸோ அந்த கோர் தான். அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆயிடுதுன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது நிறைய டைம் ப்ளேம் கேம் தான் நடக்கும். யாரையாவது ப்ளேம் பண்ணுறாங்க, ஒன்று பேரண்ட்டை ப்ளேம் பண்ணுறாங்க, இல்லை சைல்டே ப்ளேம் பண்ணுறாங்க, இல்லை சொசைட்டியை ப்ளேம் பண்ணுறாங்க. நம்ம ப்ளேம்லேயே நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறனால ப்ரிவென்ஷன், இதை தவிர்க்கிறதுக்கு எந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட் கொடுக்கணுன்றதுல ஃபோக்கஸ் கம்மியாயிடுது. அண்ட் இன்னொன்று, பேரண்டிங்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடுது. இப்போ நம்ம இவ்வளோ சொல்லும் போது அப்போ நீங்கள் கூட கேட்டிங்கல்ல, அப்போ பேரண்ட் அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாமே கொடுத்தாங்களே அப்படின்ட்டு. பேரண்ட்டுக்கு இது எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு நம்ம ஒரு குழந்தைய வளர்க்குறோம், ஒரு ஃப்ரீயாக வளர்க்க முடியலையே, எல்லாத்தையும் நம்ம பண்ணி வளர்க்க முடியலையே, நாளைக்கு இவங்க ரியாக்ட் பண்ணுறதை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுவாங்களோ, நம்மளை தானே பார்க்க போகிறாங்க, சொல்ல போகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கே ஒரு கஷ்டமான விஷயம்தான். அண்ட் இன்றைக்கி சிச்சுவேஷன், சொசைட்டி யோசிச்சு பாருங்கள். ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் இருக்கும்போது சப்போர்ட் சிஸ்டம் எவ்வளோ பேர் உங்கள் ஒரு வீட்டை ஹெல்ப் பண்ணாங்க. இன்றைக்கி 2 ஒர்க்கிங் பேரண்ட்ஸ், 2 பேரும் ஒர்க் பண்ணுற மாதிரி பேரண்ட்ஸ் நிறைய வீட்டில் வந்துருச்சு. அப்போ இவங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டம் எங்கே வருதுன்னா, நியூக்ளியர் ஃபேமிலி, நோ சப்போர்ட் சிஸ்டம், எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங், எல்லாரும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வீட்டுக்கு வராங்க, குழந்தையோட ஸ்ட்ரெஸ்ஸோட குழந்தை வீட்டுக்கு வருது. ஸோ இந்த எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம எப்படி வந்து டிசிபேட் பண்ணிக்கிறோன்றது வாய்ப்பு கம்மியாக போயிடுது. ஒரு ஃபேமிலி டைமோ, ஒரு வந்த உடனே வீட்டுக்கு வந்தோடனே ஒரு டின்னர் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றது சின்ன விஷயங்கள் தான். பட் இதை நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு ட்ரையாவது பண்ணணும். எல்லாரோட லைஃப் ஸ்டைல் மாறி போயிட்டுருக்கு, அதுக்கேற்ற மாதிரி என்வாயர்மெண்ட், சொசைட்டி மாறி போயிட்டுருக்கு. ஆனால் அதை கேட்சப் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு அவேர்னஸ், மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றது ஒரு காரணமாக
நினைக்கிறேன் நான். இது ரீசெண்ட் டைம், அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரியான விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம தெரிய வருது குழந்தைங்க இந்த மாதிரி அவங்களே இழந்து போயிடுறாங்க, அந்த முடிவுக்கு போகிறாங்க, அட்டம் பண்ணுறாங்கன்ற வரைக்குமே ஒரு ரீசெண்டாக அது ஒரு 10 இயர்ஸ் தான். நாமெல்லாம் வளர்ந்தப்பெல்லாம் ஏதாவது இருந்திருக்குமா, இல்லை எப்படி நம்ம பேரண்ட்ஸ் அவங்கள எப்படி நம்ம டேக்கிள் I have பண்ண? this ஆக்சுவலாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2020 உலகத்தை உழுக்கக்கூடிய நோய் பட்டியலில் முதல் இடத்துல வரக்கூடியது இதய நோய், 2வது இடத்துல வரக்கூடியது மனநோய். ஆனால் 2030 முதல் இடத்துல வரக்கூடியது மனநோய் அப்படின்னு எப்போவோ அறிவிச்சிட்டாங்க. இப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க, முன்கூட்டியே அறிவிச்சு 2030 டிப்ரெஷன் உலகத்தை ஆட்டக்கூடாது, ஆட்டி படைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே ஒவ்வொரு நாட்டிலையும் கண்ட்ரி வைஸாக, ஸ்டேட் வைஸாக, டிஸ்ட்ரிக்ட் வைஸாக, இப்படி டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, இப்படி ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க, வருமுன் காப்போம் அப்படின்னு. ஸோ இது முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு, பல வருட காலமாக இதுக்கான முயற்சிகளை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு தெரியாது, நம்ம நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் இந்த டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் இயங்கிட்டு இருக்கு. தடுக்கிறதுக்காக நிறைய மாற்றங்களும் இருக்குது, நல்ல மாற்றங்களும் வந்துட்டுருக்கு. அடலசன்ட் ப்ரெக்னென்சிஸு குறைஞ்சிருக்கு. இன்டாக்சிகேட்டட் ஸ்டேட்டில் ஒரு குழந்தை கஞ்சா போட்டுட்டோ, ட்ரக் அடிக்ட் பண்ணிட்டோ, ஆல்கஹால் எடுத்துகிட்டோ இப்போ உட்கார சூழ்நிலைகள் மாறி இருக்குது. ஸோ மாற்றங்களும் வருது. அதே நேரத்தில் இன்னமும் மாற்றங்கள் வரணும். இன்னும் நிறைய அவேர்னஸ் இன்னும் நிறைய இடத்துல கிடைக்காமே இருக்குது. மெயினாக பேரண்ட்ஸ் தான் இதுக்கு இதாக சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஏன்னா பேரண்ட்ஸ் வளர்க்குற விதங்களும் இருக்குது. ஒரு சில பேரண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக வளர்ப்பாங்க, ரொம்ப லீனியண்ட்டாக, நீ என்ன வேணும் செய்யடா கண்ணு, நான் பார்த்துக்கேன், அப்பா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை சிறு குழந்தையிலேருந்தே கொடுத்துறதுனால இந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, என்ன வேணாலும் பண்ணலாம், ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர். என்ன பண்ணலாம், எங்கள் அப்பா இருக்கார், ஓடா பரவாயில்ல வாடா, உடச்சிட்ட பரவாயில்ல, எங்கள் அப்பா பார்த்துக்கு வரடா. ஸோ இப்படி ஒரு குழந்தைக்கு அப்பா இருக்கார், அம்மா இருக்காங்க, எல்லாம் பார்த்துக்குவாங்கங்கிற மனநிலையை ஏற்படுத்தி விட்டாலும் அதுவும் ஆபத்தில் போய் முடியுது. அப்போ அந்த குழந்தைங்க ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் இருக்கும், சப்ஸ்டன்ஸ்லாம் எடுப்பாங்க, யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்வாங்க ஆல்கஹால் எடுத்துகிட்டு. ஸோ இப்போ அடுத்து சில பேரண்ட் கண்டுக்கவே மாட்டாங்க, நெக்லெக்ட் பேரண்டிங். குழந்தை வருதும் கண்டுக்காமல் இருப்பாங்க, எனக்கு வேலை இருக்குது, நீ அப்புறம் பேசு, இல்லைம்மா அது ஒன்று மட்டும் சொல்கிறேன், இதுக்கு டவுட் இருக்குது, எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா. ஒரு சின்ன குழந்தைக்கு நம்பிக்கை நம்ம என்ன கேட்டாலும் அப்பா அம்மா செய்ய மாட்டேங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் பிஸின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருப்பார், அம்மா பிஸி ஷெடியூலில் இருப்பாங்க. அந்த குழந்தை யார்கிட்ட கேட்குறது? மேடம் சொன்னாங்க, அந்த நியூக்ளியர் ஃபேமிலி மாடல்லாம் இருந்தால் கிராண்ட் பேரண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த குழந்தை ரொம்ப சஃபர் ஆகும். இப்போ அவங்க சொன்ன மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸோட ஒரு குழந்தை வளருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்பா அம்மாவோட அந்த பொசிஷனை இவங்க எடுத்துக்குவாங்க. அந்த குழந்தை யாராவது ஒரு ஆள்கிட்ட போய் தெரிவித்து கவலைப்படாமல் அதை மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நெக்லெக்ட் பேரண்டிங், கண்டுக்காமல் போகிறது. நமக்கும் நம்ம கூட பிறந்தவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கும் நம்ம கூட பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், நம்மளுக்கும் இன்லாஸ்க்கும் பிரச்சனைகள் இருக்கலாம். அதை கொண்டு குழந்தைகள்கிட்ட திணிக்கிறது, அவங்களுடைய அன்பு அது வேறு விதமாக போய்கிட்டு இருக்கும். என்னதான் இன்லாஸ் கூட பிரச்சனை இருந்தாலும், கூட பிறந்தவங்க பிரச்சனை, ஆனால் குழந்தைங்கள்ட்ட அவங்க அன்பாக இருப்பாங்க. நம்மளுடைய சுயநலத்தை, நம்மளுடைய சுய வெறுப்பை கொண்டு போய் குழந்தைங்கள்ட்ட சொல்லி அவங்களுடைய பாண்டை அப்படியே கட் பண்ணுறது பயங்கரமான ஒரு ட்ராமாவை கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு. சார் சொன்ன மாதிரி அது வாராகவும் இருக்கலாம், வார் ட்ராமாவும் இருக்கலாம், டிசாஸ்டர் ட்ராமாவும் இருக்கலாம், இந்த மாதிரி ஃபேமிலி ட்ராமாவும் இருக்கலாம், சென்டிமெண்டல். இது எல்லாம் அந்த குழந்தைக்கு ஆன்சைட்டியை, டிபெண்டன்சியை வளர்ந்துருக்கும். சார் சொன்ன மாதிரி டிபெண்டன்சியை வளர்ந்துருக்கும். டிபெண்டன்சி போயிடுச்சு, எதிர்காலம் போயிடுச்சு. ரொம்ப பாண்டில் திடீர்னு அவங்க இல்லையா, இத்தனை நாள் அவங்க நினச்சி இப்போ அவங்க இல்லாத ஒரு உலகமா. பேரண்ட்ஸையும் இப்படி பண்ணுறாங்க. நம்ம நல்லா தானே இருந்தாங்க பாட்டி நம்ம கூட, நல்லா தானே இருந்தாங்க தாத்தா நம்ம கூட, நல்லா தானே இருந்தார் மாமா நம்ம கூட, அத்தை நல்லா தானே இருந்தாங்க. ஏன் நம்ம அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிடிக்கணுங்க நம்ம இப்படி அந்த கிட்ஸ்லாம் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம், நம்மலாம் எவ்வளோ ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். இப்போ இந்த குவார்ட்டர்லி லீவ் வருது, ஹாஃபர்லி லீவ் வருது, திரும்பி மீட் பண்ணுவோமா, அடுத்து அவங்களை என்றைக்கு தான் மீட் பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுவோமா, பேசாமல் போகிறாங்களே, ஆசை இருந்தும் பேசாமல், அவங்க அப்பா அம்மாக்காக பயந்துட்டு பேசாமல் போகிறாங்களே, இது எல்லாம் குழந்தைங்கள பாதிக்குது. ஸோ குழந்தைய தற்கொலை பண்ணுது. பெற்றோராகிய நாம் அந்த குழந்தைய தற்கொலை பண்ணாமல் வைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் செய்கிறோமோ அதை மாற்றிக்கணும். குழந்தைங்களுடைய மன அழுத்தத்தை, இந்த டிப்ரெஷன் லெவல், அதை எப்படி உருவாகுது, அதனுடைய காரணிகள் என்ன அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக பேசிகிட்டு இருக்கோம். மருத்துவர்கள் ஒவ்வொருவருமே அவங்களுடைய அனுபவங்களிலிருந்து, பார்த்த செய்திகளிலிருந்து, தெரிந்த செய்திகளிலிருந்து, படித்ததிலிருந்து ஒவ்வொன்றையுமே அழகாக நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே,
தொடர்ந்து வரும் வாரங்களில் இன்னும் அதிகமாக நமது குழந்தைங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில் அமைத்து கொள்வதற்கு இந்த மன அழுத்தம் எவ்வளோ பெரிய முக்கிய பங்கு வகிக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம சாதாரணமாக கடந்து போனோம்னா அது நம்மளோட குழந்தையுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிடும். அந்த அளவில் நாம் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தொடர்ந்து நாம் வரும் வாரங்களில் இன்னும் அதிகமாக பேசலாம். நேயர்களே, இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.